எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை தஞ்சை காவல்துறை கைது செய்திருக்கிறது. தலைவரே, என்ன தலைவரே இப்படி சின்னவரே இப்படி தூக்கிட்டாங்க? என்ன தலைவரே, பேம்பரிங் பண்ண 2 பேரும் அனுப்பிச்சிருக்கீங்களா? யார் தலைவரே? நம்ம சேகர் பாபு பண்ணணும், மா சுப்பிரமணியம் இருந்தோம். தலைவரே பார்த்து பேம்பரிங் பண்ண சொல்லுங்க தலைவரே. ஒண்ணுமே தெரியாது அப்பாவி தலைவரே, ஒண்ணுமே தெரியாது தலைவரே. என்ன தலைவரே, விவசாயிக்காக போராட்டம் நடத்துறதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்லணுமா தலைவரே? இன்னைக்கு வீடியோல உடனே சொல்றேன் தலைவரே, விவசாய போராளியை கைது பண்ணி இந்த அரசாங்கம் மிகப்பெரிய அராஜகம் பண்ணுது தலைவரே. நான் உடனே வீடியோல சொல்றேன் தலைவரே. தலைவரே நீங்க பாத்துக்கோ தலைவரே. தலைவரே உங்க வீட்டுல எல்லாம் தண்ணி நல்லா வருதா? பாத்துக்கோங்க தலைவரே. வச்சுட்டுமா? இப்போ உதயநிதியை கைது பண்ணிருக்கலாம், கைது பண்ணி கோர்ட்டு முன்னாடி கொண்டு போயிருக்கலாம், இல்லை அவர் முன்ஜாமீன் வாங்க ட்ரை பண்ணலாம், இல்லை கோர்ட்டுக்கிட்ட போனதுக்கு அப்புறம் இப்போ மற்ற எம்எல்ஏலாம் இருக்காங்களா, மார்க்கண்டையன், அனிதா ராதாகிருஷ்ணன், இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, ஈஸியாக வந்து ஒரு முன்ஜாமீன் ஒரு கண்டிஷன் பெய்து ஈஸியாக வாங்கிட்டு வெளியே வந்துடலாம். ஆனால் அந்த ஒரு கரூர் கூட்டத்தில் விஜய் சார் சொன்னார், ஸ்டாலின் சார் மேலே எனக்கு தனி பாசம் இருக்குன்னு. அது ஸ்டாலின் சார் மேலே இருக்கிற பாசம் எவ்வளோன்னு தெரியல, உதயநிதி ஸ்டாலின் மேலே இருக்கிற பாசமே வந்து வேற லெவல்ல இருக்கு. கைது பண்ணி அதை அழகா தூக்கிட்டு போய் 7 மணி நேரம் 8 மணி நேரம் வண்டியில டிராவல் பண்ணி, அதுலயும் இந்த மீடியாலாம் வந்து நேற்றெல்லாம் பேச வேண்டிய மீடியா இன்னைக்கு ஒரு விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கு. ஏசி இல்லாத வண்டியில் உதயநிதி அவர்கள் பயணமா? நேத்து அந்த தற்குறி, அதாவது எதிர்கட்சி தலைவர், மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் தற்குறி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு பெண்ணை ஒரு பெண்ணை இழிவுபடுத்துற மாதிரி பேசும்போது சவுத் இந்தியா மீடியா ஒருத்தர் கூட அதை கவர் பண்ணல, ஒருத்தர் கூட அதை பத்தி பேசல. நார்த் இந்தியா மீடியா காரி துப்புனதுக்கு அப்புறம் தான் சவுத் இந்தியா மீடியால விஷுவல் போடுறாங்க. அந்த லட்சணத்துல இருக்கு சவுத் இந்தியா மீடியா. காரணம், திமுகவின் கைப்பாவையாகவே இன்றளவும் தமிழக ஊடகங்கள் செயல்படுது. உதயநிதி அவர்கள் நேற்று பேசினதுக்கு என்ன மாதிரி ஒரு முட்டு. முதல்ல இந்த விஷயத்துக்கெல்லாம் திமுக காரங்க வெளியே வந்து போராட்டம் பண்றாங்க பாத்தீங்களா, அந்த போராட்டத்தெல்லாம் பார்க்கும்போது தான் தெரியுது, டேய் உண்மையான தற்குறிகளை நீங்க தான்டா, திமுக கொத்தடிமைகளா, உண்மையான தற்குறிகளை நீங்க தான். எந்த விஷயத்துக்குடா போராட்டம் பண்றீங்க? உங்க எதிர்கட்சி தலைவர் தற்குறி உதயநிதி என்ன காவேரி விவசாய போராட்டம் பண்ணி அந்த விஷயத்துக்காக அரெஸ்ட் பண்றாங்களா? ஒரு பெண்ணை இழிவா பேசுனதுக்கு அரெஸ்ட் பண்றாங்க. இதுல நீங்க உதயநிதி பேசினத உங்க வீட்டு பெண்கள் கிட்ட போட்டு காமிச்சு அதற்கான விளக்கத்தையும் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ல முடியுமா உங்களால? போராட்டம் பண்றீங்க, அதுவும் பொதுமக்களுக்கு இடையூறா போராட்டம். திருநெல்வேலியில ஒரு பொதுமக்கள் ஒருத்தரை போட்டு அடிக்கிறீங்க, பொதுமக்களுக்கு இடையூறா போராட்டம் நடத்துறீங்க. என்ன அவர்னா விடுதலை போராட்ட தியாகியா இல்ல என்ன? அவர் ஒரு இளங்கலைஞர். அதானே கலைஞர்ன்றதே எங்களுக்கு என்னன்னு தெரியும். இல்ல இளங்கலைஞர்னா என்ன அர்த்தம்? அவர் ஆபாசத்தின் உச்சம், இவர் அடுத்த ஆபாசத்தின் உச்சமா வளர்றாரா? பொதுமக்கள் சந்தோஷமா இருக்காங்க. காலையில இருந்து டிஆர்பி ஏறிடுச்சான். பாலிமரும் சரி, தந்தி டிவியும் சரி, எல்லா நியூஸ் சேனலுக்கும் டிஆர்பி ஏறிடுச்சான். மொத்த பேரும் அந்த லைவ் விஷுவல், அவரோட ரன்னிங் விஷுவலை கவர் பண்ணிக்கிட்டே இருக்கிறத பார்க்க பொதுமக்களுக்கு சந்தோஷமா இருக்கு. மக்களாகிய நாங்க எல்லாரும் வந்து இன்னைக்குதான் தீபாவளியா பொங்கலா அப்படின்னு தெரியாம நாங்க சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கோம். தூய்மை பணியாளர்களோட கர்மா, மாற்றுத்திறனாளிகளோட கர்மா, ஆசிரியர்களோட கர்மா, இத்தனை பேரோட போராட்டத்தையும் நீங்க எப்படி முடிச்சு வச்சீங்க, எப்படிலாம் லட்டி சார்ஜ் பண்ணீங்க? இவங்க எல்லாரோட கர்மாவும் மிஸ்டர் உதயநிதி அவர்கள், அதாவது எதிர்கட்சி, மாண்புமிகு எதிர்கட்சி தற்குறி உதயநிதி அவர்கள் சும்மா விடுமா அவங்கள? இவங்க அத்தனை பேரும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதுவும் தூய்மை பணியாளர்களும் மாற்றுத்திறனாளிகளும் எவ்வளவு கொடுமைப்படுத்துனீங்க உங்க ஆட்சி காலத்துல. அந்த கர்மா பூமராங் மாதிரி உங்களை அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். இந்த விஷயத்துல விஜய் அவர்களை வந்து ரொம்பவே நான் பாராட்டுறேன். இப்படி ஒரு நடவடிக்கை, அதாவது ஜெயலலிதா அவர்கள் கூட இப்படி யோசிச்சிருப்பாங்களான்னு தெரியல. ஒரு ஜெயலலிதா அவர்களோட அபிமானியா சொல்ற ஜெயலலிதா அவர்களே இப்படி யோசிச்சிருப்பாங்களா தெரியல. அடுத்து திமுக சைட்ல இருந்து இதற்கான கண்டிப்பா இது ஒரு ஈகோ கிளாஷ், கண்டிப்பா ஈகோ டச் பண்ணிட்டாரு விஜய் அவர்கள் உதயநிதி அவர்களை. அதாவது இது இத்தனை நாள் எனக்கு தெரிஞ்ச ஒரு 12-13 வருஷத்துல ஒரு எதிர்கட்சி தலைவரை கைது பண்ணதுன்றது நம்ம பார்த்ததே இல்லை. கடைசியா நம்ம பார்த்த கைது வந்து காப்பாத்துங்க அந்த கைது தான் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் கைதுன்னா அது இதை தான் பார்க்குறோம். ஸோ இந்த கைது கொஞ்சம் அந்த மாதிரி ஆரவாரமா இல்லை. ஏன்னா இது இளங்கலைஞர்ல, அதாவது கமலஹாசன் தேவர் மகன் படத்துக்கு சொல்லுவார்ல, சின்ன தேவர் வந்துட்டாருங்க ஆனா பெரிய தேவர் வேணும் அப்படின்ற மாதிரி. இது வந்து சின்ன கலைஞர் இல்லையா, அதாவது ஆரவாரம் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. ஆனா பொதுமக்களுக்கு இடையூறும் பொதுமக்களுக்கு சேதாரமும் அதிகமா பண்ணியிருக்காருங்க தற்குறி திமுக காரங்க. வெறும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 20% இருப்பீங்களா தற்கூரி கூட்டம் திமுக. 34% வாக்களிச்ச மக்கள் இருக்கோம் நாங்க.
20% கூட்டம் தான் நீங்க. 34% வெளியே வந்தோம்னா அந்த 20% ஒன்றும் இல்லாம போயிடும். ஒரு ஒரு பெண்ணை இழிவா பேசுனது முட்டு கொடுத்து வெளியே வந்து நின்றுகிட்டு இருக்க நீங்க எல்லாம் புத்திசாலிகளா, கொள்கை கூட்டமா? தற்குறி கூட்டம் திமுக என்பது மீண்டும் நிரூபணமாகிப்பட்டது. நைட்டு ஃபிளைட் இருக்கான்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு அங்க இருந்து திருச்சி வந்துதான் ஃபிளைட்டு. அப்படி இல்லைன்னா பை ரோடு தான் திரும்ப நாளைக்கு வரணும். சட்டசபை நாளைக்கு கண்டிப்பா வந்தாகணும்ல. சட்டசபை நாளைக்கு அமுளி தும்ளி பண்ணணும்ல. அவங்க இந்த மொத்தத்தை எடுத்துட்டு வந்து சட்டசபையில காட்டுவாங்க. சட்டசபையில் நேரடியா ஒளிபரப்பாகும். அண்ணன் சேகர் பாபு மைக்க தூக்குனாருன்னா மாட்டுவாரு. நம்ம இவர் இருக்காரு அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து அங்க ஏதாவது ஓவரா பேசினாருன்னா மாட்டுவாரு. எல்லாமே நேரடியில ஒளிபரப்பு செய்யப்படும். திமுக காரங்க உஷாரா இருங்க. இந்த டிராப்ல விழுந்தீங்கன்னா மக்களுக்கு பட்டவர்த்தனமா தெரியப்படுத்திடுவீங்க நீங்க எல்லாம் ரவுடிங்கன்னு. ஸோ இந்த ரவுடி திமுகவோட ஆட்டம் இன்னும் கொஞ்ச நாள்ல சீக்கிரமே முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். விஜய் அவர்கள் முடிச்சிருவாரு. நன்றி.